மைதா மாவு 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். தயிர் 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். 2 கொத்து கறிவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா நான் எடுத்திருக்கேன். அதாவது ஆப்பச்சோடான்னு சொல்லுவோம், அதை நான் எடுத்திருக்கேன். பொடி உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. இது செய்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் தயிர் மட்டும்தான் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு இன்னும் கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் நம்ம அளவாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்தே நமக்கு தண்ணி இறங்கும். அதே மாதிரி காரமும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நல்லா நம்ம பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அங்கே நமக்கு மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் அடுப்பில் வந்து நம்ம எண்ணெயை சூடுபடுத்திடலாம். மாவு வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஒரு 5 நிமிஷமாவது கண்டினியூஸாக நம்ம பீட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மைதா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மைதாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் மைதா வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் மைதா பெரும்பாலும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கணும். நல்லா டக்குன்னு கரிஞ்சிரும் நமக்கு. ஏன்னா தயிர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கரிகிற மாதிரி இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மிளகாய் வந்து வாயில் கடிபடுற மாதிரி குழந்தைங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த மிளகாயில் உள்ள விதைகளை நம்ம எடுத்துகிட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த விதைகளில் உள்ள காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகு பொடி நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம செஞ்சுருக்கிற இந்த போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்காமல் தயிரில் மட்டும்தான் நம்ம பிசைஞ்சு செஞ்சுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.